பராசக்தியினுடைய ரிவ்யூவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா உண்மையிலேயே படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழுக்காக தமிழ் உணர்வுக்காக ஒரு சிறப்பான ஒரு படம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வெல்லாம் இருக்குமே தவிர்த்து ஒரு கிராஃப்டா ஒரு படமா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நிலை இந்த படத்துல இருந்துச்சா, சூர்யாலாம் விலகினாரே உண்மையிலேயே சூர்யா எடுத்த முடிவு நல்ல முடிவு தானா அப்படின்னா இந்த சிவா விசஸ் டைம் ரவி இந்த ஃபேஸ் ஆஃப் இப்பெல்லாம் சொல்றோம்ல அவ்வளோ கிளுகிழுப்பு சிலிர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நீங்க படத்துல வந்துட்டு நீங்க ஒரு 2.5 மணி நேரம் நீங்க உட்காந்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்தை தவிர மீதி எல்லா டைமும் போன மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க. சிலிர்த்து போய் சிலரை விட்டறிகிற மாதிரியான எந்த விதமான ஒரு கிளர்ச்சியான ஒரு நிலைகள்லாம் உங்களுக்கு அந்த ஃபேஸ் ஆஃப்ஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் வராது. 9ஆம் தேதி ஜனநாயகன் வந்திருந்து இன்னைக்கு பராசக்தி வந்திருந்தா ஷுவர் ஷாட்டா பராசக்தி ஓடி இருக்க வாய்ப்பே கிடையாது. மண்ணை கவி இருக்கும். பராசக்தியினுடைய ட்ரெய்லரை பார்த்த கூட்டம் போய் படத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு படம் இட்டுதான். ஆனா அந்த பாட்டு கூட்டத்தை எங்கேருந்து போய் தேர்றதுதான் இருக்கு. துல்கர் சல்மான் வந்துட்டு சில படங்களை வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணார்ல, இந்தியன் 2, அதுக்கப்புறம் வந்துட்டு தக் லைஃப், இதெல்லாம் வந்துட்டு என்ன ரிசல்ட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே எதிர்பார்ப்பு தான் பராசக்தி படத்துல இருந்தது. ஏன்னா பராசக்தி படத்தையே அவர் ரிஜெக்ட் பண்ணாரு. ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே அவர் ரிஜெக்ட் பண்ணது வந்துட்டு சரியா தவறா, துல்கர் சல்மானுடைய ஸ்கிரிப்ட் நாலேஜை பத்தி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு 50% கரெக்டுன்னு தாங்க சொல்லலாம். பராசக்தியினுடைய ரிவ்யூவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா உண்மையிலேயே படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழுக்காக தமிழ் உணர்வுக்காக ஒரு சிறப்பான ஒரு படம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வெல்லாம் இருக்குமே தவிர்த்து ஒரு கிராஃப்டா ஒரு படமா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நிலை இந்த படத்துல இருந்துச்சா, சூர்யாலாம் விலகினாரே உண்மையிலேயே சூர்யா எடுத்த முடிவு நல்ல முடிவு தானா அப்படின்னா பார்க்கலாம். சூர்யா எடுத்த முடிவு நல்ல முடிவு அப்படிங்கிறத தாண்டி சிவகார்த்திகேயன் எடுத்த மிக நல்ல முடிவுகள்ல ஒரு முடிவு பராசக்தி. ஏன் இந்த படம் ஓடுதோ ஓடலையோ, இந்த படம் வந்துட்டு தேறுதோ தேரலையோ, இந்த படம் உருப்பிடுதோ உருப்பிடலையோ, ஆனா சிவகார்த்திகேயனுடைய கெரியர்ல ஒரு நல்ல படம்னு ஒரு 10 எடுத்தீங்கன்னு வைங்களேன், பராசக்தியும் முதன்மையா வந்து நிற்கும். நல்ல படம்பா, அந்த மனுஷன் என்னப்பா அவரை போய் அடிக்கிறீங்க, அந்த கேஸ்ல அடிக்கிறீங்க, இந்த மியூசிக் டைரக்டர் கேஸ்ல அடிக்கிறீங்க, எதுலயும் அடிக்கூடாதுமா அந்த மனுஷன் தமிழுக்காக வந்துட்டு அவரே போராடினாருன்னு சிவகார்த்திகேயனே நீங்க ஒரு அண்ணாவா பாக்குற அளவுக்கு இந்த படம் உங்களை வந்துட்டு கிளர்ச்சி அடைய செய்ய வாய்ப்பு இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவான ஒரு இமேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் வந்துட்டு காலம் கடந்து நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சிவகார்த்திகேயனே வரக்கூடிய அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு கழிச்சு வரக்கூடிய மக்கள் வந்துட்டு சிவகார்த்திகேயன் தான் அண்ணான்னு நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு இது மிக மிக ஒரு அற்புதமான இமேஜ் பில்டிங் படம். சூப்பர். இதையெல்லாம் தாண்டி இந்த கதையும் இந்த கதைக்களமும் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேருது அப்படின்னா, கபாலின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த கபாலின்னு ஒரு படம் வரும்போது மலேசியா தமிழர்கள் எல்லாம் வந்துட்டு சொன்னாங்க, என்னடி 200 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைப்பட்டு இருந்தது, 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் இப்ப சம்பந்தமே இல்லாம மலேசியாவுக்குள்ள கொண்டுட்டு வந்து சொல்லி இங்க இருக்கக்கூடிய மலேசியா மக்களுக்கும் பூர்வக்கூடிய மலேசியா மக்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரியான ஒரு உணர்வு என்ன இதுக்குடா கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த டைம்ல கேட்டு அதனாலதான் மலேசியால அந்த படத்துக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரி நம்ம ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவா இந்த வரலாறு சொல்றேன், அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு ஒன்று சொல்லும் போது வந்துட்டு அது மேக்சிமம் வந்துட்டு ஒரு விரும்பத்தகாத ஒரு நிலைக்குள்ள போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கபாலி அப்படி சேர்ந்துச்சு நான் சொல்ல வரல, பட் பராசக்தி அப்படி சேர்ந்துச்சா அப்படின்னா இல்ல. உண்மையிலேயே பராசக்தி நீங்க படமா பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு போராட்டம், என்ன மாதிரியான ஒரு வீரியம் கொண்ட மனிதர்கள், நாம தமிழ் பேசணும், நாம இன்னைக்கு வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு ஒரு அரசு வேலையை பெறணும், இல்லை ஒரு அரசு எக்ஸாம்ஸை எழுதணும், தேர்வுகளை எழுதணுங்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான ஒரு முயற்சிகளை என்னென்ன மாதிரியான உயிர் தியாகங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் செஞ்சிருக்கு அப்படின்னு காட்டின விதமும் அதை தமிழ் சினிமாவுக்கு அற்புதமா கிராஃப்டா கொண்டுட்டு வந்து காட்டிய சுதா கொங்காரா அவர்களுக்கும் பாராட்டுக்கு. இதுல எந்த இடத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனோ, இந்த படம் வந்துட்டு எந்த இடத்துலயும் வந்துட்டு படம் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் இருக்கும், நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களோ இல்ல வந்துட்டு சில படங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது பாதிக்கப்பட்டவர்களுடைய பார்வையிலேருந்து பாத்தீங்க அப்படின்னு எவன் பாதிப்புக்கு உள்ளாக்கினானோ அவனை வெட்டினோன்னு தோணும். அப்படி ஒரு மாதிரியான ஒரு வெறி ஒண்ணு வரும். அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு வெறியும் வடக்கு நண்பர்கள் மேலேயோ இல்லை ஹிந்தி திணித்தவர்கள் மேலேயோ இந்த படம் ஏற்படுத்தவே இல்லைங்கிறது ஒரு நல்ல ஒரு விதமா தான் நான் பார்க்குறேன். சுதா அவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் வந்துட்டு நல்லா தான் இருந்த மாதிரி தெரியுது. பட் ஒரு ஃபிலிம் மேக்கரா ஒரு கிராஃப்ட்ஸ்மேனா தமிழனா இருக்கிறவனுக்கு எல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே வெளியில வந்தவொன்னு ஒரு வெறி வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அந்த அளவுக்குலாம் உங்களை ஒரு இந்த படம் இம்பாக்ட்லாம் பண்ணாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ட்ராமா எம்பரெல்லாம் என்ன மாதிரி கஷ்டப்படுத்துறாங்கன்ற அந்த ஒரு உணர்வுலாம் கொடுக்காது. அது வந்துட்டு ஒரு காஷியஸா எடுத்த முடிவா இல்லை வந்துட்டு அது எப்படின்னு தெரியல. பட் ஆனா அது வந்துட்டு நல்ல முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல கவனிக்கும் போது வந்துட்டு
அதர்வா அவனுடைய கதாபாத்திரம் என்னன்னு தெரியும், அந்த கதாபாத்திரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியும். இது ஸ்பாயிலர்னா நீங்க சொல்ல முடியாது. அந்த கதாபாத்திரம் செத்துரும், அவ்வளவுதான் வைங்களேன். அந்த கதாபாத்திரம் அதர்வா கதாபாத்திரம் செத்துரும். பட் அந்த கதாபாத்திரம் சாகும்போது கூட ஜெயம் ரவி மேல உங்களுக்கு வெளியே வராத மாதிரியான ஒரு நிலையில வந்துட்டு கொண்டுட்டு போனதுங்கிறது வந்துட்டு அது எந்த மாதிரியான ஒரு மேக்கிங்கான ஒரு நிலைன்னு நமக்கு புரியல. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதர்வா அவர்கள் அந்த மரணிக்கும் போது அந்த சாக்கடைக்குள்ள வந்துட்டு அவரை தள்ளி விடும்போது ஜெயம் ரவி மேல வந்துட்டு உங்களுக்கு வெறி வருது இல்லையோ, அதர்வா மேல வந்துட்டு ஒரு ஆதங்கம் வரும். கதைய அந்த ஒரு பெயினை அவருடைய இறப்பின் மேல் வைத்தது அழகு. அந்த இடத்துல வந்துட்டு சுதா கொங்கரா வந்துட்டு ஒரு இயக்குனரா நீங்க வந்துட்டு பாராட்டியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அதை வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாக்கின எவன் மேலே உங்களுக்கு வெறி வராது, கோவம் வராது, பாதிச்சவன் மேல இறக்க வரும். இதுவும் ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நல்ல விதமாகவே ஹேண்டில் பண்ணப்பட்டுச்சுன்னு வைங்களேன். இதையெல்லாம் தாண்டி இந்த கதையினுடைய ஒன்லைன் 1964 வந்துட்டு அந்த ஹிந்தி திணிப்பு வந்துட்டு உள்ள எப்படி உள்ள வருது, அதுல வந்துட்டு எப்படி எப்படின்னா மாணவர்கள் போராடினாங்க, மாணவர்கள் எழுச்சி எந்த விதமான ஒரு நிலையில இருந்தது, அங்கிருந்து வந்துட்டு அந்த எப்படி அந்த சட்டம் இயற்றப்பட்டது, அதாவது அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநில கல்வி அந்த மொழியிலேயே வந்துட்டு நீங்க கல்வி பயிலலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை என்ன மாதிரியான சட்டமாக கொண்டுட்டு வரப்பட்டது, அதற்கு முன்னாடி ஹிந்தியை வந்துட்டு ஒரு நேஷனல் லாங்குவேஜா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான ஒரு சதி வேலைகள் நடந்ததுங்கிறது தான் இந்த படத்தினுடைய கிரக்ஸ். அதை ரொம்ப நீட்டா ரொம்ப உண்மையா எப்படி கொடுத்தா நல்லா இருக்குமோ அதை கரெக்டாவே கொடுத்துருக்காங்கன்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் ஒரு கிராஃப்டா நீங்க இந்த படத்தை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, சுதா நம்ம பார்க்கும்போது டக்கு நமக்கு என்ன தோணும்னா, மனிதர் நம்மளோட அசிஸ்டன்ட் நம்ம ஒண்ணு என்ன பண்ணுவோம், இருவரோட போய் எங்கேயாவது இடத்துல போய் கம்பேர் பண்ணுவோம்ல, மாஸ்டர் இஸ் ஆல்வேஸ் அ மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தினுடைய ஒரு 10% கூட எங்கேயுமே நெருங்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனா உண்மையிலேயே திரை ரசிகர்களாக இந்த படத்துக்குள்ள போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இருவர் மாதிரி ஒரு கல்ட்டை வந்துட்டு சுதா கொங்கரா கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி வந்திருக்காங்க. அப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பையும் நீங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு போகவே போகாதீங்க. அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு கல்ட்டும் இந்த படத்தில் கல்ட்டப்படவில்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பட் கதைக்களமா பேசப்பட்ட விதம் அருமை, சிறப்பு. சரி, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நம்ம ஒரு ஆட்களா பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் நான் கடைசியா வரேன். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலீலா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். பொதுவா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், தமிழ் சினிமா ஹீரோயினாலே லூசு மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறாங்க. குறிப்பா ஆண் இயக்குனர்கள் வந்து ரொம்ப மோசம், பெண்களை வந்துட்டு ரொம்ப கேவலமா சித்தரிக்கிறாங்க. கடைசியா ஒரு பெண் இயக்குனர் வராங்க, சுதா கொங்கரா. இயக்குனர்ல பெண் இயக்குனர் ஆண் இயக்குனர்னு சொல்றதுல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. பட் இங்கேயே அதை நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, ஒரு இயக்குனர் ஓகே வராங்க, வந்துட்டு பெண்ணை எழுதின அந்த விதத்திலேயே புரட்சி பண்ண போறாங்க. அப்படிதான் நம்ம இறுதி சுற்றெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கதாபாத்திரமும் வந்துட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க எழுதின கதாபாத்திர வடிவமைப்பும் ஒரு ஹீரோயின்னா லூஸ் மாதிரி தான் இருக்கணும். அதுவும் பீரியட்ல இருக்கக்கூடிய, அதாவது 60s அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்னா லூஸா தான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அது மட்டும் கொஞ்சம் நெருடல் ஆகுது. பட் இறுதியா வந்துட்டு அந்த பெண்ணும் புரட்சி செய்யற மாதிரி, வாங்கடா நான் தான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரியான சில காட்சிகள்லாம் வச்சு, தெலுங்கு பொண்ணு கிடையாதுடா நானும் தமிழ் பொண்ணு தான் பேசுற மாதிரியான ஒரு டைலாக் எல்லாம் வச்சு ஓகே அதை கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அதை பார்க்கும்போது வந்துட்டு ஹீரோயின்னா லூஸா தான் இருக்கணுமா, கொஞ்சம் அறிவா இருக்கலாம்ல அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை தான் வருது. அதை மட்டும் வந்துட்டு இந்த கதாபாத்திர வடிவமைப்புல தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு நிறைய காட்சிகள்ல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு 3-4 காட்சிகள்ல படத்துல நீங்க பாத்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டவைன்னு வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிச்ச எல்லா காட்சிகளும் ஆத்தென்டிக்கா ஒரிஜினலா அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 1-2 காட்சிகள் மட்டும்தான் சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அவ்வளோ ட்ரூவா இருக்காங்க அப்படின்னும் போது மேபி அந்த ரத்னமாலா கதாபாத்திரமும் அதே மாதிரி இருந்ததனால் அதே மாதிரி இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு ரத்னமாலா கதாபாத்திரத்தையே சித்தரிக்கப்பட்டவைன்னு மாத்தி ஒரு பர்ஃபெக்டா ஒரு மாசா பெண்கள் எப்படி இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு நிலையில காட்டிக்கலாம். நான் ஏன் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு நிலையை காட்டிக்கலாம் அப்படின்னா, உண்மையிலேயே எந்த பெண்களும் லூஸ் முறைலாம் கிடையாது, தெளிவாக தான் இருந்திருக்காங்க. குறிப்பா 60s 70s பீரியட்ல இருக்கிற பெண்கள் ரொம்ப 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 பர்ஃபெக்டா இருந்திருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடியதை கம்பேர் பண்ணும்போது போல்டுனஸ்லயும் அந்த ஒரு வேகத்திலையும். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சொல்ல போனா வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய லக்ஸுரிஸ் நாம மென் அண்ட் விமன் என்ஜாய் பண்ற எந்த லக்ஸுரிஸுமே 60s இருக்கக்கூடிய யாருமே என்ஜாய் பண்ணல அப்படின் போது, அப்ப அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும், வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா மொக்கையாவே இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுவும் சுதா கொங்கரா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பெண் கேரக்டர் மொக்கையா இருக்குங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே வருத்தமா நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அதர்வா அதுதான் வந்துட்டு துல்கர் சல்மான் பண்ண வேண்டிய கதாபாத்திரம் அப்படின்னு நான் நம்புறேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ், கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அளவா கரெக்டா நறுக்குன்னு கொடுத்துருக்காரு. குறிப்பா வந்துட்டு அவர் இறக்கும் அந்த காட்சி, அப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவரை வந்துட்டு முதுகுல தூக்கிட்டு போற அந்த காட்சி, அந்த பெயினை வந்துட்டு ஒரு இயக்குனரா சுதா அவர்கள் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விதம்,
அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு சாக்கடையில விழுந்து மூச்சு திணறி இறக்குறாடும் போது நமக்கே ஒரு சஃபகேட்டிங்கான ஒரு நிலை ஒன்று கடத்தப்படும். எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு கனத்த ஒரு இதயத்தை கொடுக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதோட சேர்ந்து அடுத்த கட்டமா வந்துட்டு ஜெயம் ரவியினுடைய கதாபாத்திர வடிவமைப்பு உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இந்த கதாபாத்திரத்தை ஜெயம் ரவி பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. பட் அவருக்கு இந்த வெற்றியும் இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு லைம் லைட்டும் அந்த ஆடியோ லான்ச்ல அவர் சுதா மேம் நான் உங்ககிட்ட ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணணும்னு சொன்னதும் தேவைப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர்த்து இது ஜெயம் ரவியை தவிர உலகத்துல அவர் எவனாலையும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. யார் வேணாலும் பண்ணலாம். என்கிட்ட கொடுத்தீங்கனாலும் இந்த கதாபாத்திரத்தை பண்ணுவேன், பாக்குற நீங்களும் அந்த கதாபாத்திரத்தை பண்ணலாம். பட் ஸோ ஜெயம் ரவியினுடைய கதாபாத்திரமா பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த சிவா விசஸ் ஜெயம் ரவி இந்த ஃபேஸ் ஆஃப் இப்பெல்லாம் சொல்றோம்ல அவ்வளோ கிளுகிழுப்பு சிலிர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நீங்க படத்துல வந்துட்டு நீங்க ஒரு 2.5 மணி நேரம் நீங்க உட்காந்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்தை தவிர மீதி எல்லா டைமும் போன மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க. போன மாதிரி உட்காந்துருப்பீங்கிறதுனால காட்சி நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது. உட்காந்து கவனிச்சுட்டே இருப்பீங்க என்ன நடக்குது, அவ்வளவுதானே தவிர்த்து சிலிர்த்து போய் சிலரை விட்டறிகிற மாதிரியான எந்த விதமான ஒரு கிளர்ச்சியான ஒரு நிலைகள்லாம் உங்களுக்கு அந்த ஃபேஸ் ஆஃப்ஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் வராது. அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு தொய்வு தான். அந்த மாதிரி 2 பேரும் சந்திச்சுக்கும் போது சில இடங்கள்ல வந்துட்டு சில மாசான நிலைப்பாடுகள் இருந்திருக்கலாம், அது மிஸ்ஸிங். ஆனா படத்துல சில கிளர்ச்சி சும்மா உங்களை அறியாம நீங்க வந்துட்டு சிலிர்த்து போய் கைத்தட்டுற மொமெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வரக்கூடிய கதாபாத்திரம் சேத்தன் அவர்கள் நடிச்சிருக்காரு. உண்மையிலே சொல்றாங்க, நீங்க போய் படத்தை பாருங்க, அவர் வரக்கூடிய அந்த ஒரு காட்சி ஒன்றும் பெருசாலாம் பேச போறதுலாம் கிடையாது. அவர் அண்ணனான்னு தெரியல அந்த மொமெண்ட்ல வந்துட்டு ஆடியன்ஸ் அவன் அறியாம கத்துறான். அவன் யாரும் சிவகார்த்திகேயன் ஃபேன் கிடையாது, அவன் யாரும் விஜய் ஃபேன் கிடையாது, அஜித் ஃபேன் கிடையாது, தமிழ் ஃபேன், தமிழ்நாட்டு ஃபேன் அப்படிதான் எடுத்துக்கணும். இதை வந்துட்டு டிராவிடியன் பாலிடிக்ஸ் திராவிடத்துக்கு அப்படின்லாம் உண்மை கிடையாது. அது வந்துட்டு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாம நீங்க அந்த இடத்துல தியேட்டர்ல உட்காந்துருக்கும் போது அண்ணா அவர்கள் வரும்போது சிலிர்த்து போய் கத்துவீங்க. அது ஷுவர் ஷாட். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், கலைஞர் அவர்களுடைய கதாபாத்திரமும் இருக்கு, கலைஞர் அவர்களுக்கான வசனமும் இருக்கு. நீங்க கலைஞர் அவர்கள் வரும்போதும் உங்களை அறியாம நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கை தட்டுவீங்க. நான் கூட டக்குன்னு வந்துட்டு டவுட் பட்டு யார் இவனுங்க 200 ரூபா ஊபிஸ் உள்ள வந்துட்டாங்களா, ஆப்வியஸ்லி அப்படித்தானே கேட்பீங்க. கலைஞர் ஒருத்தர் கை தட்டுறாங்கன்னா 200 rupees அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி எவ்வளவு வந்துட்டானா அப்படின்னா இல்ல, உண்மையிலேயே இல்லை. ஒரு மானசீகமா கை தட்டுறாங்க. ஏன்னா காலையில 9 மணி ஷோக்கு வந்துட்டு வர்றவங்க வந்துட்டு கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் கை தட்டணும் அவசியம் கிடையாது. ஆனா இத்தனை ஆண்டு கால அரசியல்ல இத்தனை ஆண்டு காலம் மக்களை வந்துட்டு ஆண்ட விதத்திலேயோ இல்ல மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கிய விதத்திலேயோ ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு இந்த 2 மனிதர்களும் வந்துட்டு மக்களினுடைய நாடி நரம்பு சிதைகளில் ஏதோ ஒரு விதத்தில் பின்னப்பட்டிருக்கிறார்களுங்கிறதுக்கு அற்புதமான உதாரணம் இவங்க 2 பேரும் ஸ்கிரீன்ல வரும்போது கை தட்டுறது. உண்மையிலே எக்ஸ்ட்ராடனரியான மொமெண்ட்ஸ். இதை தாண்டி படத்துல வந்துட்டு கிளர்ச்சிகரமான ஒரு பயங்கரமான மாஸ் மொமெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா படத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்ட்ரோல் பிளாக், அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சிகள்ல சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஒரு போராட்டம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், அவர் ஏன் போராட்டம் விட்டாரு, ஒரு சாவு அவர் வந்துட்டு போராட்டத்தை விட வைக்குது, இன்னொரு சாவு வந்துட்டு அவர் மீண்டும் போராட்டத்துக்குள்ள தள்ளுது அப்படின்னும் போது அந்த இடத்துக்குள்ள அவர் வந்து நிக்கிற அந்த ஃப்ரேம் இருக்குல்ல மாசா இருக்கு, அவ்வளோ மாசா இருக்கு அந்த இடம். சிவகார்த்திகேயன் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோவா எலிவேட் பண்ண விதம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரி. இதையெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயனுடைய பர்ஃபார்மன்ஸா சிவகார்த்திகேயனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்தது. ஆனா பொதுவா ஒரு ஹீரோக்கு சில சிக்கல்கள் இருக்கும். எந்த ஆங்கிள்லையும் எல்லா விதத்திலையும் நடிச்சா சூப்பரா இருக்கும் ஒத்துக்க முடியும் அப்படின்னா அவங்க ஹீரோ கிடையாது, கேரக்டர் ஆர்டிஸ்ட். நீங்க பெரும்பாலும் பாருங்க எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டையும் குரூப்ல எங்க விட்டீங்கன்னா கூட அவங்க நடிச்சா நல்லா இருக்கும். அப்படி ஒரு ஹீரோக்கு தகுதி இருக்கு அப்படின்னா அது கமல்ஹாசனுக்கு ஒருவருக்கு தான் இருக்கு. அவரால் தான் ஹீரோவாகவும் இருக்க முடியும், கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்க முடியும். எந்த இடத்துல எந்த ஃப்ரேமத்துக்கு அவர் மூஞ்சில வச்சிங்கனாலும் அந்த மனுஷன் அழகா தெரிவார், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சிவகார்த்திகேயன்லாம் வந்துட்டு ஒரு நார்மலான நடிகர் தான். ஸோ அவருக்கான லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸை வந்துட்டு சுதா அவர்கள் இன்னும் கொஞ்சம் அழகா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். சில இடங்கள்லாம் கேமரா வச்ச விதம், சில இடங்கள்லாம் வந்துட்டு சிவகார்த்திகேயனை ரொம்ப க்ளோஸ்அப்ல காட்டின விதம் வந்துட்டு குறிப்பா வந்துட்டு அந்த முதல் பாடல்ல வந்துட்டு அந்த கார்ல ப்ரொஃபஸரை ஏற்றி விட்டுட்டு ஒரு க்ளோஸ்அப் பண்ண வச்சிருப்பாங்க. டான்ஸா நல்லா தான் இருக்கும். சிவகார்த்திகேயனுக்குன்னு சில ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. அந்த ப்ரொஃபைல்ல சிவகார்த்திகேயனை காட்டினா நல்லா இருக்காது, இல்ல மேபி ரசிக்கிற மாதிரி இருக்காதுன்னு சில ஆங்கிள்ஸ் இருக்கு. குறிப்பா சிவகார்த்திகேயன் விஜய் மர நாட்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வந்துட்டு அந்த இயக்குநர்கள் வந்துட்டு கரெக்டா ஹேண்டில் பண்ணி இருக்கணும். பட் இதே வந்துட்டு அதர்வாவும் சிவகார்த்திகேயனும் ட்ரெயின்ல 2 பேரும் ஏறிட்டு சிவகார்த்திகேயன் திரும்பி நின்று அதர்வாவை பார்த்து இப்படின்னு சொல்ற அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் வச்ச ஆங்கிள் அந்த ப்ரொஃபைல் வியூ எக்ஸ்ட்ரானரி. அவ்வளவு அழகா வந்துட்டு அவருடைய அழகை வந்துட்டு கிராஸ் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவருடைய
முகத்தை, அவருடைய நடிப்பை எந்த அளவுக்கு எப்படி காட்டினா நல்லா இருக்குமோ அந்த ஆங்கிள் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால சில இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கலாம். பட் அமரன் அளவுக்கு நீங்க பராசக்தியை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. அமரன் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி, திஸ் இஸ் குட் அப்படிதான் நீங்க சொல்லலாமே தவிர்த்து இதை தாண்டி சிவகார்த்திகேயனை வந்துட்டு ஒரு இடத்துல நீங்க கொண்டுட்டு போயிடலாம் வைக்க முடியாது. பட் சிவகார்த்திகேயனுடைய கெரியர்ல மிக முக்கியமான ஒரு படம். அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பும் மிக அழகு. மாஸ் மூமெண்ட்ஸ் அவருக்கு தேவையான அளவுக்கு இருந்திருக்குங்கிறது உண்மை. பட் அழுகிற காட்சிகள் ஒன்று இருக்கு. குறிப்பா வந்துட்டு அவர் தம்பி இறந்தது கூட அவர் அவ்வளோ அழுகல. இன்னொரு பையனுக்கு இறக்கும் போது ஒரு சீன்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பொதுவா சில நடிகர்கள் அழுதாங்கன்னா நமக்கு திருப்பி பார்த்து அழுகணும்லாம் தோணாது, கலாய்க்கணும்னு தோன்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சிவா அழுகும்போது அப்பதான் நான் யோசிச்சேன், மான்கராத்துல சிவா அழுகும்போது ஊரே சிரிச்சிச்சு. இன்னைக்கு வந்துட்டு பராசக்தியில சிவகார்த்திகேயன் அழுகும்போது கூட சேர்ந்து எல்லாம் அழுகுறாங்க. ஒரு ஆக்டரா, ஒரு பர்ஃபார்மரா வேற ஒரு தளத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இசை, ஜிவி பிரகாஷனுடைய இசையில வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பியூட்டிஃபுல், பாடல்கள்லாம் நல்லதாங்க இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு பெருசாலாம் வந்துட்டு அப்படின்லாம் ஒன்றும் இருக்காது. பட் நல்லா இருக்கும், அப்படிதான் இருக்கும். நீங்க அது ஒரு மீட்டர்லயே இருக்கும். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிச்சது என்ன அப்படின்னா, ஸ்ரீலீலா அண்ட் சிவகார்த்திகேயன் பேருக்கான அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அப்பதான் நான் கவனிச்சு பார்த்தேன் ஸ்ரீலீலாவோட சிவகார்த்திகேயன் நல்லா இருக்காரு. நீங்க போய் திருப்பி வேணா போய் படத்தை பாருங்க, நிறைய காட்சிகளை ஸ்ரீலீலாவை விட சிவகார்த்திகேயன் நல்லா இருக்காரு. அப்பதான் ப்ரொஃபஷனலா டான்ஸ் தெரிஞ்சவங்களோட டான்ஸ் ஓரளவுக்கு தெரியுற ஆட்கள் ஆடுறது அழகா இருக்கு, கிரேஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்ரீலீலா வந்துட்டு பயங்கரமா ப்ரொஃபஷனலா கையை காலெல்லாம் ஆட்டி இப்படி என்னமோ பண்றாங்க. சிவகார்த்திகேயன் அழகா பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு இப்படி என்னமோ பண்றாரு, ரசிக்கிற மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. ஸோ படத்தினுடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான், உங்களுக்கு நிறைய இடங்கள்ல லேக் அடிக்கும், நிறைய இடங்கள்ல போர் அடிக்கும், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஹை அப்படின்னு சொன்னா பேசில் ஜோசப் வர்ற இடம் கை தட்டுறானுங்க. பேசில் ஜோசப் இருக்காருன்றது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. அவரு வந்துட்டு அவர் அந்த கதாபாத்திரம் டக்குன்னு உள்ள வந்து அந்த ஒரு மேஜிக் ஒன்று பண்ணது இல்லையா, சூப்பர். சில காட்சிகள் இந்த மாதிரியான இடங்கள்ல ஹைஸ் அழகா வச்சிருக்காங்களே தவிர்த்து ஓவராலா சீன் பை சீனா பயங்கரமா கொண்டாடணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைவா ஆனா ஒரே ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்துட்டு சூர்யாவுக்கு இது மிஸ்ஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படம் தான் சுமாரா இருக்கே, சூர்யாவுக்குல அதெல்லாம் மிஸ் கிடையாது அப்படின்னா கண்டிப்பா சூர்யாவுக்கு மிஸ் தான். சூர்யா அந்த படம் பண்ணியிருக்கணும். இந்த படம் சூர்யா அவர்கள் பண்ணியிருந்தார் அப்படின்னா டெஃபினட்டா, நான் சில இடங்கள்ல லேக் இருக்குன்னு சொல்றேன்ல, அந்த லேக் கூட அழகா மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு சூர்யா வந்துட்டு இந்த படத்தை தவற விட்டுட்டாரு. சூர்யா வச்சு நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னா, கான்ஃபிடென்ட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாதான் லைஃப்ல உருப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல உதாரணம். ஏன்னா ஹிந்தி படம், இல்லை ஹிந்திக்கு போனோம், இல்லை கொள்கை, ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்பன்ஸ்ல இந்த படம் புறநானூறுங்கிற படம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி தான் இப்படி மாறி இருக்குன்னு வைங்களேன். ஆனா இந்த கேப்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் குறிக்கோளா வச்ச சிவகார்த்திகேயன் தட்டி தூக்கிட்டாரு. கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம ஹிந்தியா தமிழா தெலுங்குவான்னு சொல்லி கன்ஃபியூஸா இருந்த சூர்யா வந்து இதை மிஸ் பண்ணிட்டாரு. சூர்யாவுக்கு இது பெரிய லாஸ் அப்படின்னா டெஃபினட்டா இன்னைக்கு தேதிக்கு சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் குழப்பத்துக்கு இந்த படம் முக்கியமான படம் தான். ஏன்னா சூர்யா வந்துட்டு நடிகனுங்கிறதெல்லாம் தாண்டி ஜெய்பி மாதிரியான படங்கள் வந்தோன்னா அவரை எந்தெந்த மாதிரியான ஜாதிய பார்வையில பாக்குறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் தமிழன்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு படம் வந்து எல்லா தரப்பு மக்களையும் வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இழுப்பதற்கான ஒரு வேலையை சூர்யா செஞ்சிருக்கணும். அதை தவற விட்டுட்டாருங்கிறது எந்த விதமான டவுட்டே கிடையாது. இந்த பராசக்தி படம் வந்த அன்னைக்கு முன்னாடி 9ஆம் தேதி, இன்னைக்கு 10ஆம் தேதி, 9ஆம் தேதி ஜனநாயகன் வந்திருந்து இன்னைக்கு பராசக்தி வந்திருந்தா ஷுவர் ஷாட்டா பராசக்தி ஓடி இருக்க வாய்ப்பே கிடையாது, மண்ணை கவி இருக்கும். ஏன்னா ஜனநாயகன் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அது விஜயனுடைய கடைசி படம்னு சொல்லி ஒரு கூட்டம் பார்க்க போயிருக்கோம். பராசக்தி கொஞ்சமா நல்லா இல்லை அப்படின்ற ஒரு வந்திருந்தா கூட போதும், அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கோம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒன்னே ஒண்ணு, ட்ரெய்லரை ஒரு கூட்டம் பார்த்துச்சுல்ல, அந்த கூட்டம் பராசக்தியினுடைய ட்ரெய்லரை பார்த்த கூட்டம் போய் படத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு படம் ஹிட்டு தான். ஆனா அந்த பாட்டு கூட்டத்தை எங்கேருந்து போய் தேர்றதுன்னு எனக்கு தெரியல.